ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரமலான் வெயிட்லாஸ் ரெசிபி வீடியோவில் டே 7 தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாகவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே போல் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான வந்து ரெசிபி சொல்லியிருக்கேன். அதே போல் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான இடத்துல சஹர் சாப்பாடு வந்து சாப்பிட போயிருக்கோம். அது என்ன, எங்கே போனோம் என்னன்றதெல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனிஸ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே இருக்க ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவில் எப்போயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து இன்றைக்கி சஹருக்கு நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து நான் வீட்டில் வந்து சஹருக்கு சமைக்கவே இல்லை, டைரெக்டாக போய் சாப்பிட போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பக்கத்தில் உள்ள பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரமலான் மாதத்தில் அந்த 30 நாளுமே வந்து சாப்பாடு வந்து பள்ளியில் போடுவாங்க. அது வந்து யார் வேணாலும் நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் வந்து இவ்வளோ நாள் வீட்லேயே சாப்பிட்டாச்சு, சரி கொஞ்சம் சேஞ்சாக போய் அங்கே போய் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நான், அண்ணன் ஒய்ஃப் எல்லாருமே வந்து அங்கே போய் சாப்பிட்றதுக்கு கிளம்பியாச்சு. 3:30 மணிக்கு வந்து எந்திரிச்சோம். எந்திரிச்சிட்டு சின்னமன் டீ குடிச்சிட்டு தஹஜ்ஜுத் தொழுதுட்டு அங்கே கிளம்பியாச்சு. அங்கே இன்றைக்கி சாப்பாடு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து தட்டாம்பயிறு குழம்பு, அவரைக்காய் பொரியல் தான் வச்சு கொடுத்தாங்க. இந்த 6 நாளில் வந்து வெறும் நான்வெஜ்ஜாக சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வெஜ்ஜு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. உண்மையிலே வந்து வயிற்றுக்கு வந்து நல்லா ஃபுல்லாக தான் இருந்தது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நமக்கு பயறு வந்து ப்ரோட்டீன் எடுத்தது அந்த இது வந்து கரெக்ட் பண்ணியாச்சு அதில். அதுக்கப்புறம் வந்து டீ, வாழைப்பழம்லாம் கொடுத்தாங்க. நான் வந்து டீ குடிக்க மாட்டேன் அப்படின்றதுனால பாப்பாவும் அண்ணன் ஒய்ஃபுங்கெல்லாம் வந்து டீ குடித்தாங்க. குடிச்சிட்டு அங்கேருந்து வந்து அப்படியே வந்து நேரா வந்து கிளம்பியாச்சு. இந்த மாதிரி வந்து உங்கள் ஊரில் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து சஹர் சாப்பாடு வந்து பள்ளிவாசலில் இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து சஹர் சாப்பாடு கொடுப்பாங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சஹர் சாப்பாடு வந்து வீட்டில் சமைக்காமல் சூப்பராக வந்து பள்ளிவாசலில் வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா, ஒரு 4:45 போல் இருக்கும். வீட்டுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா, சுடுதண்ணி வச்சு குடிச்சிட்டு நியத்து வச்சுட்டு ஃபஜர் தொழுதாச்சு. தொழுது முடிச்சுட்டு போய் படுத்துட்டோம். எப்பயுமே பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிடும்போது அதுவும் ஒரு 3 மணி 4 மணிக்கெலாம் சாப்பிடும்போது சாப்பாடு உள்ளே இறங்காது. இன்றைக்கி எல்லோரும் கூட சேர்ந்து சாப்பிடும்போது வந்து சூப்பராக இருந்தது உண்மையிலே. இன்றைக்கி டே வந்து இந்த 6 நாளை விட இன்றைக்கி வந்து சஹர் வந்து உண்மையிலே சூப்பராக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து இஃப்தாருக்கு ஏதாவது ஜூஸ் ரெடி பண்ணலான்ட்டு ஒரு 5:30 மணி போல் வந்து கிச்சனுக்குள்ளே உள்ளே வந்தேன். பார்த்தா 2 ஆப்பிள் இருந்தது. ஓகே, இதை வச்சு ஸ்மூத்தி மாதிரி போட்டோம்னாக்கும் நமக்கு வெயிட் லாஸ்க்கும் ரெடி ஆகிக்கிறோம், குட்டீஸுகளுக்கும் நம்ம கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ஆப்பிள் ஓட்ஸை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஸ்மூத்தி வந்து ரெடி பண்ண போகிறேன். எனக்கு மட்டும் ஓட்ஸு சேர்த்துக்கிட்டேன். பாப்பாங்களுக்கு வந்து நான் வந்து ஓட்ஸு சேர்க்காம தான் வந்து கொடுத்துருந்தேன். 2 ஆப்பிள் வந்து நல்லா தோல்லாம் சீவிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது வந்து ஓட்ஸ் ஸ்மூத்தி வந்து நிறையவே எடுத்துக்கோங்க. அதாவது ஆப்பிள் ஸ்மூத்தி, அதுக்கப்புறம் வந்து பனானா ஸ்மூத்தி, இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ்க்கு இன்னுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு ஆப்பிள் அளவுக்கு கட் பண்ணதை எடுத்துக்கிட்டேன். இது கூடவே வந்து 5 பேரிச்சம்பழத்தை விதையை நீக்கிட்டு அதை சேர்த்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸு, இது கூடவே முதல் நாளே ஊற வச்ச பாதாம் பருப்பை தோல் நீக்கிட்டு அதை சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து 1 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் வந்து பிளெண்ட் பண்ணோம்னாக்கும் சூப்பரான ஹெல்த்தியான வெயிட் லாஸ்க்குள்ள ஸ்மூத்தி வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இதை வந்து அப்படியே கொஞ்சமாக நட்ஸ் போட்டு நான் தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து இஃப்தார் டயத்தில் வந்து நமக்கு பள்ளிவாசலில் வாங்கின நோம்பு கஞ்சி, அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பேக்ஸ் வந்து இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ரம்ஜானுக்கு வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. அதை காமிக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். இதில் வந்து நட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பள்ளிவாசலில் கொடுத்த அந்த கத்தரிக்காய் துவையல், இது வந்து எல்லார் பள்ளிவாசல்லே கொடுப்பாங்கன்னு தெரில, இங்கே வந்து கொடுக்குறாங்க. அதையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வடை வந்து கடையில் வாங்கிட்டு வந்திருந்தோம். இன்றைக்கி வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாம், ஏன்னா ஸ்மூத்தி வந்து ஹெவியாக இருக்கிறனால வந்து ஃப்ரூட்ஸை வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இதுதான் வந்து இஃப்தாரோட ரெசிபி. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 7:30 மணி போல் வந்து சரி நைட்டு டிஃபனுக்கு வந்து ரெடி பண்ணலான்னு வந்துட்டேன். இன்றைக்கி டிஃபனுக்கு பார்த்திங்கனாக்கும் இன்றைக்கி ராகி தோசை தான் வந்து ஊற்ற போகிறோம். அதாவது கேப்பை தோசை தான் வந்து ஊற்ற போகிறோம். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு நல்லா உப்பு தண்ணியெல்லாம் போட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி தனியாக எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி இந்த ராகி தோசைக்கு வந்து சைடிஷாக வந்து பன்னீர் ப்ரூஜி தான் வந்து செய்ய போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் செஞ்சுருந்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ்க்கு உண்மையிலே வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு கடாயில் பார்த்திங்கனாக்கும்
ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சீரகம், பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சேன். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், இது கூட வந்து கடைசியாக ஃபைனலாக வந்து நான் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிம்மிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா வந்து கரிஞ்சிடாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் 200 கிராம் அளவுக்கு வந்து பன்னீர் எடுத்து அதை வந்து ஸ்க்ரம்பிள் பண்ணிக்கிறேன். அதாவது வந்து உதிரி உதிரியாக ஆக்கிக்கலாம். இதை என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ அந்த ஒரு பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இதில் வந்து அந்த பன்னீர் துருவுனதை வந்து இது கூட சேர்த்துட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும், ரொம்பலாம் டைம் எடுக்காது. அதனால் சிம்மிலே வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாக்கும் சூப்பரான பன்னீர் புர்ஜி வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கும் கொஞ்சமாக கஸ்தூரி மேட்டி இருந்தால் கஸ்தூரி மேட்டி போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி மல்லியில் தூவி இறக்குனீங்கனாக்கும் பர்ஃபெக்டான சைடிஷ் வந்து ஹை ப்ரோட்டீன் சைடிஷ்ன்னு சொல்லலாம். அது வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ராகி தோசையை வந்து ஊற்றிட்டு நெய் அப்படி இல்லாட்டி வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து சிம்மில் வச்சு நல்லா மீடியம் சிம்மில் வச்சு இறக்குனீங்கனாக்கும் நல்லா மொறுன்னு வந்து ராகி தோசை வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இன்றைக்கி நைட் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னாக்கும் ராகி தோசை ஹை ப்ரோட்டீன் பன்னீர் புர்ஜி. இது கூட பார்த்தீங்கன்னாக்கும் கொஞ்சமாக வந்து குக்கும்பர் எடுத்திருக்கேன், அதாவது வெள்ளரிக்காய். இதை வச்சு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த பன்னீர் புர்ஜியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனிஸ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.